நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்திராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூலை 13. யாத்திராகமம் 31 அதிகாரம் 12 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். மகிழ்ச்சியும் ஆராதனையும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாய் ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். வசனம் 16. தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கென சிறப்பான வகையில் அருளிய கட்டளையே பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிப்பாகும். உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்று தேவன் இதை குறித்து கூறினார். ஆதியாகம புத்தகத்தில் படைப்பின் தொடர்பில் முதலாக இந்த ஓய்வு நாள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. படைப்பின் பணிகள் அனைத்தும் 6 நாட்களில் முடித்துவிட்டு 7ஆம் நாளில் தேவன் மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் இருந்தார் என்பதை, அந்நாளை அவர் சிறப்பானதாக்கி பிரித்து வைத்தார் என்பதையும் நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். இதற்கு அடுத்தபடியாக யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் மன்னாவின் தொடர்பில் ஓய்வு நாள் கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 20ஆம் அதிகாரத்தில் 10 கற்பனையுடன் தொடர்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் அனைத்து அம்சங்களிலும் கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்டுகிற ஆசாரிப்பு கூடாரத்தின் தொடர்பில் ஓய்வு நாள் கட்டளை மீண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து இந்த உலகத்தில் மனித சரீரத்தில் வாசம் பண்ணி தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து மனிதர்கள் தேவனோடு தொடர்பு கொள்வதற்கான மெய்யான வழியை உண்டாக்கின பின்பு இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் அவசியம் இல்லாமல் போயிற்று. ஆகவே இந்த ஓய்வு நாள் என்பது ஆவிக்குரிய வகையில் விசுவாசிகள் கிறிஸ்துவுடன் அனுபவிக்கும் மகிழ்ச்சியையும் 1000 ஆண்டு ஆட்சியில் அவர்கள் கிறிஸ்துவுடன் பங்கு பெற்று மகிழ்ந்திருப்பார்கள் என்பதையும், மேலும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நித்தியமான இளைப்பாறுதலை அனுபவிப்பார்கள் என்பதையும் குறிப்பிடுகிறது. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் என்று எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம். தேவனின் மகிமை கிறிஸ்துவில் வெளிப்படுத்துகிறதையே ஆசாரிப்பு கூடாரம் காட்டுகிறது. மேலும் பரிசுத்த ஓய்வு இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளமே ஆகும். இது புறையின மக்களுக்கு அல்ல. கிறிஸ்து சிலுவையில் ரட்சிப்புக்கும் தேவனிடம் செல்வதற்குமான அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். இந்த ஓய்வு நாள் கட்டளை திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறதில்லை. மாறாக திருச்சபை கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாகிய வாரத்தின் 1ஆம் நாளை கர்த்தருடைய நாளாக ஆசரிக்கிறது. ஓய்வு நாள் பழைய படைப்போடு தொடர்புடையது. கர்த்தருடைய நாளோ புதிய படைப்பாகிய திருச்சபையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதென்று மனிதனுக்கு தேவையான ஓய்வு நாளை பற்றி ஆண்டவர் கூறினார். நாம் 6 நாள் வேலை செய்தாலும் ஒரு நாளை நமது ஓய்வுக்காக தேவன் அருளியுள்ளார். எனவே ஆண்டவர் நமக்கு அருளிய ஓய்வுக்காகவும் இளைப்பாறுதலுக்காகவும் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். பெசலேலுக்கும் அவரது குழுவினருக்கும் ஆசாரிப்பு கூடார பணிகளை செய்த பின்பு ஓய்வு தேவைப்பட்டது. ஆகவே நம்முடைய வாழ்விலும் வேலை, ஓய்வு, ஆராதனை ஆகியவை சமநிலையில் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு அருளிய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அவ்வாறு கர்த்தரை தேடுவதிலும் ஆராதிப்பதிலும் அவருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும். ஆமென்.